இந்த வழியில் சில காரியங்களை வேதத்திலேருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் எல்லாம் ஒரு குடும்பம் மறந்துடக்கூடாது. இது ஆண்டோட பிள்ளைகளுடைய வீடு. இங்கே யாரும் பெரியவங்க இல்லை. போன வாரம் நான் பேசும்போது சொன்னேன், யார் பெரியவர்னு சொன்னேப்பா? யார் பெரிய ஆளுங்க? போன வாரம் ராத்திரி நான் பேசும்போது என்ன சொன்னேன்? யார் தான் பெரியவர்? பாட்டு கூட கற்றுக் கொடுத்தேன்ல, ஏசு பெரியவர்னு பாட்டு கற்றுத்தோம்ல. யார் தான் பெரியவர் இங்கே? நம்மளாம் இப்போ யார்? அவரோட பிள்ளைங்க. ஏசு பெரியவர், நானும் நீங்களும் அவரோட ஊழிய பிள்ளைங்க. நம்ம எல்லாருக்கும் கடவுள் பொறுப்பு கொடுத்துருக்கிறார். எனவே நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு கூட அன்போடு கூட காணப்படணும். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுக்கொள்ள போகிறேன். அதாவது சபை என்பது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. ஒன்று கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம், நம்மளோட வாஞ்சிகளை கற்றுக்கொள்ள சில காரியங்களை கற்றுக்கொள்ள வருகிறோம், நல்லது. ஜெபிக்க விரும்புகிறோம், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு அதுக்கு அது நல்லது. ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் அற்புதம் செய்கிறது மாத்திரம் இல்லை, நிச்சயமாக உங்களை அற்புதமாக நடத்திட்டுருக்காரு. அதுக்கு மேலே அவர் யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். என்னப்பா வேணும்? சபையில் வர்றது என்னது? கடவுள் யார்? ஏசாமி இந்த பூமியில் வாழ்ந்தபோது என்ன பண்ணி கொடுத்து என்ன செஞ்சார்னா, ஒவ்வொரு நாளும் அவர் போதிச்சார். போகிற இடம்லாம் என்னம்மா பண்ணார் ஏசாமி? என்னம்மா செஞ்சார்? என்னம்மா போதனம் பண்ணார்? எங்கே சொல்லியிருக்குது? பைபிள் ஃபுல்லாக சொல்லியிருக்குது. மத்தேயு 28வது அதிகாரம் 19வது அதிகாரம் 20வது வசனம். சத்தமாக வாசிங்க எனக்கு. மத்தேயு 20வது அதிகாரம் 28வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கிட்ட கையில் இருக்கிற பைபிள் கொஞ்சம் நான் கையில் உங்கள் கையில் இல்லை, நான் பார்க்கணும். திடீர்னு வாசிக்க சொல்லுவேன். உங்கள் எல்லாரையும் எடுத்துக்கோங்க. எங்கேப்பா பைபிள் இல்லாதவங்க பின்னாடி பைபிள் வச்சுருக்குறாங்க, வாங்கிக்கோங்க எல்லோரும். ரைட்? எங்கே நீனும் பைபிள் எடுத்துக்கணும். பக்கத்தில் எல்லா சின்ன பிள்ளைங்களும் பைபிளை நீங்கள் காமிக்கணும். ரைட்டா? இப்போ வாசிங்க. நிறுத்தி வாசிங்க. சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. யாருக்கு என்ன சொன்னாரா? நாமெல்லாம் கை கொள்ளும்படி என்ன உபதேசம் பண்ணுங்கள். அப்பொழுது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஏசாமி சீஷர்களை கூப்பிட்டுட்டு பரமேறதுக்கு முன்னாடி எல்லா சீஷர்களும் வாங்கன்னு சொன்னார். எல்லாம் 12 சீஷர்கள், அதுக்கு பேர் எல்லோரும் கூப்பிட்டாங்க. ஒரே ஒரு காரியத்தான் சொன்னார், உலகமெங்கு போ அப்படின்னு சொன்னார். ஒன்று போகணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஏசாமியை சொல்லி அவர்களை சீஷரை மாற்றின பிறகு என்ன பண்ணக்கூடாது? அப்படியே விட்டுட்டு வந்துடக்கூடாதா? போடா அப்படின்னு ஞாபகம் பண்ணி விட்டுலாமா? விடக்கூடாதா? அப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன சொல்லி அந்த வசனம் சொல்லுங்கள். 20 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். 2 விதமான உபதேசம். ஒன்று சுவிசேஷத்தை சொல்கிறது, இன்னொன்று சொன்னப்பட்ட மக்களை கிறிஸ்தவ சபைக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த இயேசு சாமி யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்குறது. சில திருச்சபைகள் இதை பொதுவாக செய்கிறது கிடையாது. மியூசிக்கு பாட்டுன்னு போட்டு விட்டுறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது, பாட்டு பாடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க சொல்லிடுச்சுன்னு சொல்லலை. அவர் நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி. கை கொள்கிற மாதிரி என்ன செய்ய கொடுக்கணும்? உபதேசம் பண்ணணும். அதுதான் சீஷர்கள் பண்ணாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? எங்கேயும் போய் பாட்டெலாம் ஆடிக்கிட்டுலாம் கிடக்கல. எங்கெல்லாம் போனாங்களோ, பேதுருவாக இருக்கட்டும் அல்லது பவுலாக இருக்கட்டும், அவங்க என்ன ராத்திரி பகலும் வேதத்தை போதித்தாங்க. அதனால தான் அவங்கள அடித்தாங்க. நம்ம மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் அடிச்சிருப்பாங்களே யாராச்சும்? அற்புதம் அடையாளம்னு செஞ்சு அடிச்சிருப்பாங்களே யாராச்சும் அவங்கள? அவங்க என்ன பண்ணினாங்க? எல்லோரும் என்ன பண்ணாங்க? சீஷர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த புத்தகத்தை அவங்க போதனை தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அடுத்த பிறகு பவுலுடைய நிருபங்களை பார்க்குறீங்க, பேதுருடைய நிருபங்களை பார்க்குறீங்க, யூதாவை பார்க்குறீங்க, யாதவை பார்க்குறீங்க. இதெல்லாம் என்னது? அவர்கள் என்னத்தை போதிச்சாங்களோ அதை தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே நம்ம கற்றுட்டு இருக்கோம். அப்போ நீங்களும் நான் வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், ஒன்று விசுவாசம் என்பது ஆண்டவராக இயேசு விசுவாசிக்கிறது சரி. ஆனால் கேட்ட பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த வேதம் தான் இந்த நம்முடைய வாழ்க்கையில் சட்ட புத்தகம். இந்த சட்டத்தை நான் சரியாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் செய்கிறது சரியாக தவறான்னு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். பல வேளைகளில் சபைகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தை கருத்தாக போதிக்காதபடி அவங்க என்ன பண்ணிடுறாங்க? வேறு என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அப்படி இந்த சபையை நடத்துகிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க யார் இந்த சபையை நடத்துறது? இந்த சர்ச்சுடைய லீடர் யார் சரியாக நடத்துவாங்க? உங்கள் வீட்டில் எல்லாம் உங்கள் வீட்டை நடத்துறது யார்? உங்கள் வீட்டில் யாருப்பா நடத்துகிறா? பிள்ளைங்க நடத்துகிறாங்களா? அப்பா அம்மா நடத்துகிறாங்களா?
வயசில் மூத்தவங்க நடத்துகிறாங்களா, சின்ன பிள்ளைங்களாம் நடத்திட்டு இருக்காங்களா? ஏன் மூத்தவங்களே நடத்தணும்? என்னம்மா? ஒன்று அனுபவம் இருக்குது, இன்னொன்று அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி ஞானம் நம்மளோட கூட இருக்கும். அதே போல் தான் இது சபையை நடத்துறது யார் நடத்தணும்னு கேட்டிங்கன்னா, தடி எடுத்தவெல்லாம் தண்டால்காரன்னு சொல்லுவாங்க ஊரில். என்னது தடி எடுத்தவெல்லாம் தண்டால்காரனா? அப்படின்னா பைபிளை தூக்கினாலும் பொதிக்கலாமா? பைபிள் தூக்கினோன்னா நான் பாஸ்டர். யார் இது? பைபிள் தூக்கிட்டாராம் அவர். உடனே இவர் தோத்துறோம் அல்லேலூயா ஆமீன் போட்டு பாஸ்டர். தப்பு கிடையாது, அது நல்லா போஸ்டா நல்லது தான். அதுக்கு தகுதி வேணும். என்ன வேணுங்க? கற்றுக்கணும். அப்போ நீங்களும் போஸ்டர் அப்போதகர் ஆக முடியும், ஊழியராக மாற முடியும். ஆனால் ஒரே ஒரு கருத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் சரியாக கற்றுக்கொண்டு இருக்கணும். ஒன்று வயசில் மூத்தவங்களாக இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அவங்க தான் போதிக்கணும் சபையில். இப்போ சின்ன பையன், நம்ம பேர் என்னது, சுதன் தானே, சுமன், அவனை கொண்டு வந்து வாடா நீ பிரசங்கம் பண்ணுறான்னா எப்படி இருக்கும்? நல்லது தானே, எனக்கு ஆசை தான் அவன் பிரசங்கம் பண்ணணும்னு. என் பிள்ளைங்க எல்லாம் வந்து ஆசைப்படுறேன். ஆனால் அவனை நான் இப்போ கூட கொண்டு சொன்னேன், நீ அடுத்த ஊழியக்காரனை ஆக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், நீ தான் போய் பாடணும் சொல்லியிருக்கிறேன். அவனை ட்ரெயின் பண்ணி நான் ஆக்கணும், மேலே கொண்டு வரணும். அங்கே இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களையும் எனக்கு ஆசை, இவங்க எல்லாம் நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம பின்னாடி போய் உட்காந்துக்கணும், இவங்களை முன்னாடி விட்டுறணும். ஆனால் இப்போ ட்ரெயின் பண்ணணும். அவனை ட்ரெயின் பண்ணணும்னா வேணாமா? அங்கே சுதனாக இருக்கட்டும் அல்லது உதீனாக இருக்கட்டும், பெப்பினாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரங்க. ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ரைட், அப்புறம் போய்டும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுக்கொள்கிற முக்கியமான ஒரு பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ஒரு அவுட்லைன் சொல்லுவான். சர்மன் அவுட்லைன்னா என்னது? இன்றைக்கி நான் எதை பற்றி இந்த வேத பகுதியிலேருந்து நான் பேச போகிறேன். நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா, என்னுடைய செய்தி வந்து நான் பேசுகிற வேத பகுதியிலேருந்து தான் பொதுவாக நான் பேசுவேன், வெளியில் பேச மாட்டேன். அதுதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான உபதேசம். வேதத்தில் என்ன வாசிக்கிறோமோ, என்ன முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்துருக்கிறோமோ அது ஒட்டி நம்ம பேசுகிறது. இன்றைக்கி நான் சுருக்கமாக வேகமாக சொல்லிவிட்டு நான் போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, 3 அல்லது 4 5 காரியங்களை வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். மூப்பர்களின் பொறுப்பு. இந்த சபையிலோட பேர் பார்த்திங்கன்னா பைபிள் பிரஸ்பிட்டீரியன் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன சபை, என்ன பேரையா இது? அது என்ன பிரஸ்பிட்டீரியன், என்ன பாஸ்டர் அது? பிரஸ்பிட்டர்னா புரியவே மாட்டேங்குது. எனக்கு கொஞ்ச நாள் புரியலை முதல்ல. பிரஸ்பிட்டர்னா என்ன பார்த்தோம்? சும்மா பேசுவோம், தப்பாக இருந்தால் பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. பிரஸ்பிட்டீரியன்னா என்ன அர்த்தம்? என்னம்மா, என்னங்க சொன்னீங்க? தப்பாக இருந்தால் பரவாயில்ல, வழி நடத்துகிறதா? சரி, அடுத்து வேறு யார்? சரி, பிரஸ்பிட்டீரியன்னா ஒன்றும் கிடையாது. கிரேக்க வார்த்தை, கிரேக்க பதம். என்ன பார்த்தா? கிரேக்க பதம் பிரஸ்பிட்டர்னு சொல்லுவாங்க. பிரஸ்பிட்டர்னா என்னது? மூப்பர்னு அர்த்தம். என்னதுப்பா? இப்போ பைபிள் மூப்பர்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன அர்த்தம்? க்ரீக்கில் என்ன வார்த்தை? பிரெஸ்பிட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது புளூரலாக இருந்துச்சா மூப்பர்கள் வந்து பிரெஸ்பிட்டராய்ன்னு சொல்லுவாங்க. பிரஸ்பிட்டீரியன்னா ஒன்றும் கிடையாது, மூப்பர்களால் நடத்தப்படுகிற திருச்சபை. இந்த திருச்சபை யார் நடத்துகிறா? மூப்பர். 1க்கு 2க்கு 3 1க்கு மேற்பட்ட ஊழியர்கள் நடத்துகிற திருச்சபை தான் பிரஸ்பிட்டீரியன் திருச்சபை. பிரஸ்பிட்டீரியன் யார் கிடையாது, ஒரு நபர் நடத்தலை இந்த திருச்சபையை. 1க்கு மேற்பட்டவங்க அரசாங்கத்தை வழி நடத்துகிறாங்க. இதில் இந்த சபையோட போதகர், பெரிய போதகர் யார் இருக்கா? யாருமே கிடையாது. இங்கே போர்ட் ஆஃப் எல்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, மூப்பர்கள் இருப்பாங்க. ஒரு 7 பேர் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி கூட இருந்துச்சு. நாங்கள் மூப்பர் 7 பேர் சேர்ந்து இந்த சபையை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கீழே ஒரு 11 டீக்கன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களும் நாங்களும் சேர்ந்து மொத்தம் 18 பேர் என்ன செய்கிறோம், இந்த தேவ திருச்சபையை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் கிடையாது. அதனால் வரவு செலவாக இருக்கட்டும், நல்லது கெட்டதாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து செய்கிறது தான் இந்த திருச்சபையோட வேலை. ஒரு பாஸ்டருக்கு என் கையில் காசு, நீங்கள் நல்லா கவனம் பண்ணி, இந்த காசை நான் தொடர்றதே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த காணிக்கை போடுறாங்களே, இது அவங்க எழுதி கொடுத்துருவாங்க, பேங்க்கில் போட்டுருவாங்க, பேங்க்கில் இருந்து வெளியில் வந்துடும். எனக்கும் பணத்துக்கும் நேரடியாக பொதுவாக தொடர்பு கிடையாது. தப்பி தவறி யாராச்சும் காணிக்கை கொடுத்தா, பாஸ்டர் அந்த 10 ரூபா தரேன் 20 அப்படி தந்தால் உண்டு. அது கூட நான் பொதுவாக அதிகமாக வாங்குறது கிடையாது சில நேரங்களில். ரைட், இப்போ நான் வேகமாக போயிடுறேன். நான் இந்த திருச்சபை மூப்பர்களால் நடத்தப்படுகிற திருச்சபை. இது வேதத்தில் இருந்து எடுத்துக்கப்படுது. இந்த பிரஸ்பிட்டீரியன் ஆர்டர் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டால், வேதத்தில் அதன் கூறுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பவுல் என்ன செய்கிறாரு, போகிற இடங்கள்லாம் மூப்பர்களை விட்டுட்டே போகிறார், மூப்பர்களை உருவாக்குகிறார். இந்த மூப்பர்னால் யாருன்னு கேட்டால், ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள மூத்த சகோதரர்கள். ஆவிக்குரிய முதிர்ச்சி சபையில் எப்படி பார்க்குறோம், வயசானவங்கன்னு பார்க்கக்கூடாது, ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவங்களை பார்க்குறோம். சில பிள்ளைங்க சின்ன வயசுலேயே கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க. அப்போ வேத அறிவு நல்லா இருக்குன்னா இந்த சபையை நீங்கள் நடத்தலாம். கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் நடத்தலாம். ஆனால் வயசு 60 வயசு 70 வயசு ஆகியும் வேதம் நல்லா தெரியலன்னா சபையில் மெம்பராக இருக்கும்.
அதனால் இங்கே பாரபட்சம் பார்க்குறதார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வாசிக்க இப்போ நேரம் இல்லை, அதை போய் வாசித்து பாருங்கள். அதில் நிறைய பண்புகள் கொடுத்துருக்கு ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு சில காரியங்கள் வேகமாக நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக என்ன செய்ய போகிறீங்க, வேகமாக கேட்க போகிறீங்க. ரைட்டாக எடுத்துக்கோங்க, இந்த வேத பகுதி எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் ஒவ்வொருத்தர் வாசிக்க போகிறோம். 28வது வசனம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எடுத்துட்டீங்கன்னா எடுத்துக்கங்க, எடுத்துட்டு எனக்காக வாசிக்க பார்க்கலாம். ஆக இன்னைக்கு போதும், இன்னைக்கு 28 நிற்போம். ஆக இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. அதாவது பவுல் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேசும்போது பார்த்தீங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒர்க் பிளேஸ், டீம், ஹோம் ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டால் ஒரு தலைவர் ரொம்ப முக்கியமானவர். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அல்லது உங்கள் டீம் மெம்பராக இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் அல்லது நாட்டில் ரொம்ப முக்கியமானது யாருன்னு கேட்டிங்கன்னா அதை வழி நடத்துகிறவங்க யார்? அந்த வழி நடத்துகிறவர் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது ஹெட். என்ன ரொம்ப முக்கியமானதுயா? அப்போ ஹெட் தலை சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குழம்பி போச்சுன்னா அந்த ஹோல் பாடி என்ன ஆகிடும், அடிபட்டுரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் சரியில்லை, என் தலை சுகம் இல்லாமல் நிறைய பேர் பிள்ளைங்களை பார்ப்போம். பிள்ளைங்க வளர்ந்துருப்பானுங்க, ஆனால் என்ன செஞ்சாங்க, மண்டை சரியாக இருக்காது. அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டால் அடிபட்டுக்குவாங்க, என்னமா பண்ணிக்கிறான். அதே போல தான் நம்முடைய நாட்கள் சரீரத்தில் இது சபைக்கும் பொருந்தும். சபையில் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சபைக்கு தேவன் தலைவர்களை கொடுத்துருக்கிறார், மூப்பர்களை கொடுத்துருக்கிறார். இதை வழி நடத்துவது மூப்பர்களுக்கு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சபையை வழி நடத்தணும், போஷிக்கணும், பாதுகாக்கணும், அவருடைய சபை மக்களை கருத்தாக விசாரிக்கணும். என்ன சொன்னீங்க? என்ன சொல்லியிருக்கேன்? 3 காரியம். வழி எனக்கு வழி நடத்தணும், போஷிக்கணும், என்ன செய்யணும், பாதுகாக்கணும், அப்புறம் கருத்தாக பாதுகாக்கணும். ஒரு மந்தையில் ஒரு மேய்ப்பன் இருக்கானா எப்படி பாதுகாப்பான் அதே போல் சரியாக வழி நடத்துவானா, அது போஷிப்பானா, அவனை பாதுகாப்பான ஓனாயிலேருந்து. அப்புறம் என்ன செய்வான், யாருக்கு என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எல்லா ஆடு இருக்குதா இல்லையா அப்படின்னு கருத்தாக கவனிப்பான். அவன் தான் பாஸ்டர். பாஸ்டர்னா என்னது? பாஸ்டர்னா என்ன அர்த்தம்? ஆங்கில வார்த்தையா தமிழ் வார்த்தையா? பாஸ்டர்னா என்ன வார்த்தை? என்ன வார்த்தைங்கய்யா? இன்றைக்கி பழகி போயிட்டோம் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்லிட்டு. பாஸ்டர்னா ஆங்கில வார்த்தை. பாஸ்டர்ன்ற வார்த்தை பாஸ்டர்ன்ற வார்த்தை பாஸ்டர்லேருந்து வந்திருக்கு. பாஸ்டர்னா என்ன அர்த்தம்னா மேய்க்கர்னு அர்த்தம். தமிழில் நல்ல பேர் சொன்னால் பாஸ்டருக்கு இன்னொரு வார்த்தை மெய்ப்பன். என்னது சொல்லணும்? மெய்ப்பன் என்ன பண்ணணும்? இப்போ நான் மெய்ப்பன் வேலை என்னது? நம்முடைய ஜனங்கள் எல்லாம் எப்படி பார்க்கணும், ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி பார்த்துக்கிறானோ, அம்மா எப்படி தான் பிள்ளைகளை விசாரிக்கிறாளோ, அப்பா தன் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறானோ, அதுபோல் அவன் அந்த வீட்டை அந்த திருச்சபையில் 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ 500 பேரோ எவ்வளோ பெரிய மக்களாக இருந்தாலும் அதை சரியாக கடவுளுக்குள்ளே வழி நடத்தணும். அது வழி நடத்துவதற்கு இந்த வேதம் தேவை. 2வது இந்த வேதத்தை கருத்தாக போதிக்கணும். அது மாத்திரம் கிடையாது, தவறான உபதேசங்கள் வரும்போது மற்ற காலம் பாதுகாக்கணும். அது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு விசுவாசியும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, இங்கே வர்றவங்க கஷ்டத்தில் வர்றாங்களா, மனபாரத்தில் வர்றாங்களா, எல்லாத்தையும் விசாரித்து அவங்கள வழி நடத்துறது தான் நல்ல ஊழியக்காரன். இங்கே விசேஷமாக என்ன நடக்குதுன்னா பவுல் என்ன செய்கிறாரு, எபேசு திருச்சபையில் 3 வருஷம் அங்கே இருக்கிறார். எத்தனை வருஷம் இருக்கிறாரு? 3 வருஷம் இருந்துட்டு இப்போ எங்கே போகிறாரு வாசிங்களேன் எனக்காக. 29வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். என்ன நடக்கும்? இப்போ 3 வருஷம் அந்த எபேசு திருச்சபையில் உட்காந்து அந்த சபையை கட்டிட்டாரு, நல்ல பெரிய திருச்சபையாக வந்துருச்சு. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா பவுலுடைய வேலை இல்லை, அந்த இடத்துல வந்துட்டு போக போகிறாரு இன்னொரு இடத்துக்கு. இப்போ அங்கே மூப்பர்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. மூப்பர்கிட்ட சொல்கிறாரு, அப்பா நீங்கள் கவனமாக இருங்க இந்த சபையை பார்த்துக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை தப்ப விடாத என்ன காரணம் வருது, ஓனாய் வருது. ஓனாய் என்ன வரும், எப்படி வரும்? ஓனாய் எதுக்கு வரும் சபைக்குள்ளே, ஆட்டுக்குள்ளே மந்தைக்குள்ளே எதுக்கு வரும்? ஆடை கொள்ளை அடிக்க வந்துடுது. நிறைய பேர் இன்றைக்கி சபையில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா ஊழியக்காரங்கன்ற போர்வையில் அல்ல விசுவாசின் போர்வையில் சபைக்குள்ள வருவாங்க. அப்புறம் ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு கிடப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சபைகளில்? இல்லைன்னா நல்லது, பார்க்காதீங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்கள் அப்படி இருக்காது. எனவே சர்ச் இஸ் நாட் அ கிளப். எனவே சபை என்பது ஒரு மக்கள் கூடுகிற கிளப்பு கிடையாது. கிளப்னா தெரியுமா, மக்கள் எல்லாம் கூடி கொதுக்களை ஆடிட்டு பாடிட்டு கஷ்டப்பட அப்படி போகிறது கிடையாது. சோஷியல் டீம் கிடையாது. எங்கேயோ நான் போனேன் சமூக மன்றத்துக்கு போன மாதிரி இருக்கக்கூடாது. இட்ஸ் அ ஃப்ளாக் ஆஃப் காட். இது என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மந்தை. சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? யார் வாங்கினான்னு சொல்லுது? எப்படி வாங்கியிருக்கார் இயேசு கிறிஸ்து?
தம்முடைய சொந்த ரத்தத்தால் தான் 28வது வசனம் எப்படி சம்பாதிச்சாருன்னு சொல்லுது. தமது சபையை தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. இந்த சபை யாருடையதுன்னு கேட்டால் இயேசு சாமியுடைய சபை. அவர் எப்படி இதை பெற்றிருக்கிறாருன்னா தம் ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அதன் மூலமாக நம்மளெல்லாம் மீட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவர் இந்த சபையில் நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். எனவே நானும் நீங்களும் டொக்கில் நல்லா மனசில் வச்சுக்கணும், இந்த சபை மனிதனால் ஏற்பட்டது கிடையாது, நான் உருவாக்குனது கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பார்க்க உள்ளே வந்தீங்கன்னு, அப்படி வந்து அது தப்பான இடம். ஏசாமி பிள்ளைனால ஏசுவப்பட்ட வந்தீங்க, நான் மெய்ப்பனாக இருக்கிறதுனால என்னோடய வேலை ஆண்டவர் சொல்கிறத சொல்லிக் கொடுக்குறது. ஏன் நான் இதை குறித்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய சபைகளுக்கு போகிறீங்க, அந்த ஊழியக்காரங்க கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறாங்க, அங்கே போய் நல்லா இசை வாசிக்கிறான் அதை வாசிக்கிறான்னு உட்காந்துருக்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் வளரவே மாட்டீங்க. காரணம் என்ன, அந்த ஊழியக்காரன் உங்கள் கையில் உள்ள காசெல்லாம் அவன் கையில் வரணும்னு நினைக்கிறான், ஓஹோன்னு வாழணும்னு நினைக்கிறான், இப்போ ரொம்ப இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறான். என்ன உங்கள் காசெல்லாம் எப்படியாவது கொடுத்துருங்க. எனக்கெல்லாம் சில வேலைகளை வருத்தமாக இருக்கும், பிள்ளைங்களை கஷ்டப்படுற மாதிரி என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு நான் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். ஆனால் அந்த நம்மால் என்ன இன்னும் மற்ற ஊழியக்காரன் என்ன நீ எப்படி போனால் எனக்கு என்ன உன் காசுலாம் என் கடை வாங்கியாச்சும் என் சர்ச்சில் கூடுன்றான். சொல்கிறாங்களே யாராச்சும்? ஒவ்வொரு பிரசங்கத்துலையும் காசு நிற்கிறாங்களே நிறைய பேர். கேட்குறானா இல்லையாப்பா? கடவுளுக்கு கொடுக்குறது, கடவுள் உங்களுக்கு மனபாரம் கொடுத்தா நீங்கள் கொடுங்க, அது வேறு கதை. என்னையா அந்த ஊழியக்காரர் வாங்கி வைக்கக்கூடாது. சரியா? சரி, ஒவ்வொன்றா நம்ம வந்துடுவோம் இன்றைக்கி. ஆக ஸோ லீடர்ஷிப் சர்ச் இஸ் ஹோலி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக திருச்சபையில் உள்ள பொறுப்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பரிசுத்தமான பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட பொறுப்பு? பரிசுத்தமான தேவனுக்கு பரிசுத்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த பரிசுத்த சிறுபையில் வந்ததுனால இந்த கனமான ஊழியம், பரிசுத்தமான ஊழியம், இது உலகத்தான போல நான் செய்யக்கூடாது. கடவுள் ஊழியக்காரங்க எப்படி செய்யக்கூடாதுப்பா? உலகத்தில் உள்ள மக்களை போல செய்யலாமா? இனி அரசியல்வாதி மாதிரி செய்யலாமா? சினிமா நடிகை மாதிரி செய்யலாமா? இல்லை இந்த மந்திரகாரி மாதிரி மந்திரம் தந்திரம் செய்யலாமா? வசனம் சொல்லுது ரொம்ப தெளிவாக, நான் கட்டளைவைகளை கட்டளையிட்டவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி போதிங்கன்னு சொல்கிறார். அதை விட்டுட்டு வேறு என்ன செய்யணும்? நம்மால் இதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செய்கிறான். ரைட், போய்ட்டோம். வாங்க ஒவ்வொன்றா நம்ம வேகமாக பார்ப்போம். முதலாவது 28வது பகுதியில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டேக் ஹீட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை குறித்து என்ன செய்யணுமா? உங்களை குறித்தும். என்னதை குறித்துமா? இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நானும் இங்கே இருக்கிற மற்ற எல்லாரும், நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு தலைவனாக இருப்பீங்கன்னா ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது, மற்றவர்களை வழி நடத்துறதுக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்டணும், என்னையே நான் கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு ஐடியா புரிஞ்சுக்கோங்களேன். ஒருத்தர் நான் சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு உங்களை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் கூணு ஊதிக்கிட்டு உங்களை சிகரெட் குடிக்கணும்னு சொன்னால் நல்லா இருக்குமா? எப்படி? நம்மள நிறையா பேர் சிகரெட் பொதுவாக குடிக்க மாட்டோம் சர்ச்சில்னு வச்சுக்கோங்களேன். நான் எதை செய்கிறதுக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நான் செய்யணும். உங்களை குறித்தும் முதலாவது என்ன செய்ய, பிஃபோர் தே கேன் கைட் அதர், எல்டர் மஸ்ட் டேக் வாக் வித் காட். என்ன செய்ய பர்சனலி. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தை நல்லா தெரிஞ்சவனாகவும், ஜெபிக்கிறவனாகவும், வேதத்தின் படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுகிறவனாகவும், வேதத்தை ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சவனாக இருப்பான்னா அவன் நல்ல ஊழியக்காரனாக இருப்பான். அதனால தான் அவர் சொல்கிறார் உங்களை குறித்துன்னு சொல்கிறாரு. திஸ் மீன்ஸ் க்ளீன் லைஃப். எப்படிப்பட்ட வாழ்க்கை காணப்படணும்? எவனும் பணத்துக்கோ பதவிக்கோ பொண்ணுக்கோ பொருளுக்கோ வாழக்கூடாது. ஆனால் இந்த வேலை வாசிக்கலாம், எனக்காக எடுத்துக்கங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெரிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியர் உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்கணும். போங்கப்பா, தொடர்ந்து வாங்க. அவன் குடிகாரனாக இருக்கக்கூடாது, அடிக்கிற சண்டை போடுறவனாக இருக்கக்கூடாது, எந்த விதமான இழிவான ஆதாயம், எனக்கு பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கணும் ஊழியத்துக்கு வரக்கூடாது. அடுத்து பொறுமையாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, பணம்னு அலையக்கூடாது பை மாதிரி. கடவுளுக்கு அறியாத வேலைக்காரன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அது பரவாயில்ல. ஆனால் ஊழியக்காரன் எப்படி இருக்குது? காசு பணம் எதுக்கெடுத்தாலும் காசு, குடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. தேவை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் செய்யுங்க. ஆனால் ஊழியக்காரன் எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கக்கூடாது? பணம்னு இருப்பானா? அவன் நல்ல ஊழியக்காரனாக இருப்பானாயா? அவன் வியாபாரியாக இருப்பான். பணம். ரெண்டாவது, அடுத்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தான் பிள்ளைங்களை அழகாக நல்ல ஒழுக்கத்தோடு வழி நடத்துகிறவனும்
சரி, இப்படியே நிறைய காரியம் சொல்லியிருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பண்பு இருக்குது. இந்த பண்புகள் அந்த ஊழியக்காரன் வாழ்க்கையில் அது பரிசுத்தமான காணப்படணும். அது மாத்திரம் ஹம்பிளாக இருக்கணும். என்ன கூடாது, பாஸாக இருக்கக்கூடாது. பாஸ்டர் நீங்கள் போகிற சபையில் உங்கள் ஊழியக்காரன்ட்ட நாங்கள் பார்க்குறதுக்கு உங்களால் முடியணும். உங்கள் ஊழியக்காரங்களோடு பேசுகிறாரான்னு கவனிக்கணும். சில சபையில் பாஸ்டரை பார்க்கவே முடியாது. பெரிய கிங்காக இருப்பார். என்ன செய்வார், முக்கியமானவங்க மட்டும்தான் பார்ப்பார். பார்க்குறது கூட காசு கொடுக்கணும். ரொம்ப அப்படியே பயந்து போகணும் பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர் கொம்ப முளைச்சிருக்குது என்னையா, உங்கள் பாஸ்டர் பார்க்கலன்னா அந்த சர்ச்சுக்கு போகாதீங்க. உங்கள் பாஸ்டர் நீங்கள் பேசும்போது அவருக்கு டைம் கொடுக்கணும். அவர் தாழ்மையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். ஏசாமி எப்படி பாட்ட இருந்தார்? ஏசு எப்படி இருந்தாருமா? இல்லை பெரிய ராஜா பெரிய கும்பலாம் போட்டு அப்படியே பேச அப்படி தான் போனார் பாருங்க. யாருமே கிட்டத்தில் வர முடியாது தானே. ஏசாமி எப்படி இருந்தாரா? சீஷர்களோட கால்களை கழுவினார். அங்கே சொன்னதே என்னென்னா, எப்போ பார்த்தாலும் பாவி கூடவே இருக்காருப்பா. அதுதான் கதை. சீஷர்களும் அப்படி தான் போய் பின்னாடி நாட்களில் எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவன் பாடு தெருவில் வந்துட்டானுங்க. ஊழியம்னு வந்துட்டானுங்க. உயிரை கொடுத்துட்டானுங்க, ஜீவனை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இருக்க ஊழியக்காரன் பெருமை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான். யாரும் பேச முடியாது, கேட்க முடியாது. ஃபோன் அடித்தா என்ன செய்வான், அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அது மாத்திரம் கிடையாது, ஐயா வந்துட்டான்னா அள்ளி கொடுக்கணும். நான் நிறைய வீட்டுக்கு இருக்கா எனக்கு தெரியல, இருக்காப்பா அப்பாயின்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா காசு வந்தார். உங்கள் பாஸ் காசு கொடுக்கணுமா? நான் வந்தால் காசு தராதிங்க. உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன். சமைச்சு கூட கொடுக்காதீங்க, உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். நான் கொண்டு வந்து தரேன் ஏதாச்சும், அது வாங்கிக்கோங்க. உங்கள் சாப்பாட்டுக்கெலாம் எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. கனப்படுத்துறது நல்லது, நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னது. ஆனால் ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது, தலை மேலே வைக்காதீங்க. அவன் சாதாரண மனுஷன். அவன் பெரிய பாசினா தெரியுமா, பெருமை பிடிச்சவனா இருக்கிறான், பெருமையாக இருக்கிறான்னா அவன் ஊழியக்காரன் கிடையாது, அவன் பிசாசு பிடிச்சவன். தயவு செய்து அப்படிப்பட்டவனை உங்கள் சபையில் உங்கள் ஊழியக்காரனா போகாதீங்க, அப்படிப்பட்ட சபைக்கு போகாதீங்க. நீங்களும் அப்படி போயிடுவீங்க. சரியா? தாழ்மையான ஒரு உள்ளவனாக இருக்கணும். அவன் என்ன செய்யக்கூடாது, ட்ரூத்ஃபுல் வாக்கம், உண்மையாக வாழணும். வாழ்க்கையில் ரெட்டு வேஷம் வாழக்கூடாது. டபுள் லைஃப்னா தெரியுமா உங்களுக்கு? வெளியில் ஒன்றும் உள்ள ஒன்றுமா இருக்கார். பேசும்போது அவளே வானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி பேசுவான். வெளியில் போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அதனால இந்த யூடியூப் பிரசங்கெல்லாம் கேட்காதீங்க. யூடியூப்பில் நல்லா பிரசங்கம் பண்ண முடியும். அவன் யூடியூப் பின்னாடியே போய் பார்க்குறீங்க, வீட்டிலே போய் பார்க்குறீங்க. அவன் பிரசங்கம் பண்ணும்போது நல்லா தானே இருக்குது. ரொம்ப நல்லா பேசுகிறார் பாஸ்டர், ரொம்ப தங்கமாக பேசுகிறாரு. ஏன் தங்கமாக பேசுகிறாரு? ஏமாற்றணும் உங்களை. எப்படி பேசுகிறது சொல்லுங்கள்? உங்களை ஏமாற்றணும் நான் எப்படி பேசுனா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள்? நீங்கள் தங்கமாக பேசணும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் அப்படியே ஆக்கணும் இப்படி ஆக்கணும், ஏற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவீங்க. பாஸ்டர் வச்சுக்க, ரொம்ப பாஸ்டர், நல்ல பாஸ்டர். அவன் உள்ளுக்குள்ளே என்னது, உங்கள் பணம் தான் அவனுக்கு வேணும். அவனுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் உங்களை கண்டித்து அன்பு செலுத்துகிறவன் தான் கண்டிக்கிறான். உங்களுக்கு விருப்பப்படுறவன் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், உன்னை என்ன செய்கிறான், எச்சரிக்கிறான், செய்யாத, நல்லாரு. நம்மளாலும் இன்றைக்கி பேசுகிறோன்னு நம்புகிறான். இன்றைக்கி ஏன் பேசுகிறான்னு தெரியல உங்களுக்கு. சரி, போயிட்டு போகுது. ஆக இங்கே வாங்க, வேகமாக போயிடுவோம். நம்ம ரைட் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ், லீன் பை வாட்சிங். சில வேலை அந்த ஊழியக்காரனை பார்க்கும்போது, விசேஷமாக இந்த சபைக்கு நான் வரும்போது, இந்த திருச்சபையில் நிறைய சபைகள் நான் போன பிறகு தான் இந்த திருச்சபைக்கு வந்தேன். 25 வருஷம் ஆச்சு முன்னாடி வந்து. அப்போ நான் இங்கே வேதாகம கல்லூரியில், இதுக்கு முன்னாடி இந்த வேதாகம கல்லூரி படிக்க முன்னாடி 2 பைபிள் காலேஜில் படிச்சுட்டேன். படித்த பிறகு தான் நான் 3வது வேதாகம கல்லூரி தான் இந்த சபைக்கு, இந்த சபையுடைய வேதாகம கல்லூரி நியூட்டன் சர்க்கஸில் இருக்குது. அந்த இடத்துல அந்த இந்த இதெல்லாம் உருவாக்கின ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த ஐயா பேர் திமத்தி தோன் பேர். ஒரு பெரிய பாஸ்டர். அவர் நான் பார்க்கும்போதே 80 வயசு தாண்டிட்டார். 75-80 வயசான ஐயா தான். ஒரு 40 சபைகள் இங்கே இருக்குது சிங்கப்பூர்லேயே. இதே மாதிரி சபைகள் 40க்கு மேலே சபை இருக்குது, 1-2 இல்லை. இந்தோனேஷியாவில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இன்னும் ஒரு சில நாடுகளில் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பத்துக்கு காரணமாக இருந்தது அந்த ஊழியக்காரர். அப்புறம் நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு, நிறைய ஊழியக்காரங்களை அனுப்பியிருக்கிறாரு. கொஞ்சம் பெரிய ஆள், வயசான ஆள், சீன ஐயா பாஸ்டரை தான். ஆனால் எப்படி இருப்பார் பார்த்தீங்கன்னா, வேறு நாட்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஷர்ட் போட்டுட்டு சரியில் இருப்பார். இவர் தான் அந்த பாஸ்டரானு யாருக்குமே தெரியாது. சில வேளை அந்த பாஸ்டர் அவர்கிட்டே போய் கேட்பான், நீங்கள் தான் அந்த யார் அந்த பாஸ்டரை பார்க்க வந்திருக்கேன்னு. ரொம்ப எளிமையாக இருப்பார், தாழ்மையாக இருப்பார். எப்போ பார்த்தாலும் யாரும் பேசலாம், அப்பாயின்மெண்ட் வேணாம் அவரை பார்க்குறதுக்கு. நமக்கு இன்றைக்கி 10 பேர் வச்சுருக்க விசுவாசிக்கு கூட என்ன செய்ய முடியல, ஊழியக்காரனை பார்க்க முடியாது. ஊர்லெல்லாம் இங்கேயுமே அப்படி தான் 1-2 பேர் இருக்காங்க. கேட்டால் ரொம்ப பெருமை பிடிச்சவங்களாக இருப்பாங்க.
ஆனால் அவர் வாழ்க்கையை பார்த்த பிறகு, அதுக்கு முன்னாடி நானும் ஒரு மாதிரி ஆள் இருப்பேன். இப்போ அவரை பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கையில் எனக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இதுதான்டா உண்மையான வேலைக்காரன், கடவுள் வேலைக்காரன். எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பதவி இருக்குது, எவ்வளோ புகழ் இருக்குது, அது ஒட்ட விடக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? வச்சுக்கோங்களேன், எனக்கு கோடிக்கணக்கில் கொட்டுறதுக்குள்ள தங்கமாக ஒட்டி கிடக்கு. அது எதுவாக இருந்தாலும் நல்ல ஊழியக்காரனுக்கு தொடக்கூடாது, அது ஒட்டக்கூடாது. என்னக்கூடாது? அந்த நினைப்பிலே வரக்கூடாது, இது எனக்கு உள்ளதுன்னு, இது கடவுளுடையது. அதான் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் தேவைகளெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் சந்திப்பார். இதை காட்டிலும் நல்லா இருப்பீங்க. எவ்வளோ மேலே போனாலும், எவ்வளோ வசதியாக இருந்தாலும் எப்போதும் தாழ்மையாக இருக்கணும். எல்லாரும் உங்கள்கிட்ட வரும்போது உங்கள்கிட்ட அன்பாக பேசக்கூடிய சக்தி இருக்கணும், பேசுகிற முறையில் இருக்கணும். ஏசாமி ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்னு நீங்கள் நினைக்கிறீங்கப்பா? சும்மா பேசுவோம், தப்பாக இருந்தால் ஏன் தாழ்மை? சரி ரைட்டு, தாழ்மைன்னு சொல்லுவோம். ஏன் தாழ்மை அங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமே, ரொம்ப மின்னு எல்லோரும் நல்ல டெக்கோ பண்ணி, பெரிய பெரிய கோட்டு சூட்டு, பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய வீடு, கொஞ்சம் மின்னு வச்சுக்கிட்டு, ரொம்ப மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு 10 பேர் முன்னாடி 10 பேர் பின்னாடி எல்லாம் ஓடி வந்தால் தானே பெரிய ஆள்றா, டே பெரிய ஆள்றா. இவனை பார்க்குறதுக்கு வேறு 6 வேறு போவானுங்க கூட்டமாக. இவன் நம்மளாம் போனால் யாரும் வரமாட்டான். எனக்கு விருப்பமும் கிடையாது, எவனும் வரக்கூடாது. நான் பாட்டுக்கு தனியாக போய் தனியாக வர்றது எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ரைட், அது போட்டோம். ஏசாமி மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தால் ஏழைகள் போய் பார்க்க முடியும் தம்பி. பணக்காரனும் போக முடியும். எல்லா ஏழையும் போகணும்னா அரண்மனைக்கு போக முடியாது. நீங்கள் ரொம்ப ஓஹோன்னு காமிச்சிங்கன்னா பெரிய பணக்காரனும் உள்ளே வர, நம்ம மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் வந்து பேசுவான். சின்னவன் வருவானா என்கிட்ட பேசுகிறதுக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பெருமை வரக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும். மேலே போங்க, வசதியாக இருங்க. ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார், ஆண்டவருக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஆண்டவரே கொடுத்ததுக்கு. உங்கள் ஊழியக்காரனோட வாழ்க்கை ரெட்டை வேஷமாக இருக்கக்கூடாது. அவன் எளிமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால், நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவேன் வருவேன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒன்லி பாஸ்டர் ரைட் சைக்கிள்னு வரேன். நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது, இப்போ சைக்கிள் விட்டுட்டேன், இப்போ கூட நடந்துக்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் விட்டேன் தப்பாயா? அடுத்தவன் ஏமாற்றக்கூடாது, அடுத்தவன் காசு கேட்கக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. முடிஞ்சால் உதவி செய்யணும். ஸோ பார்க்கும்போது எப்படி ரைட் எக்ஸாம்பிள், சரியான முன்மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணணும்னு நம்முடைய வாழ்க்கையில் பிஃபோர் லீடிங் ஃபேமிலி மினிஸ்ட்ரி டீம், யோர் பர்சனல் வாக் வித் காட் மேட்டர்ஸ். இன்றைக்கி அப்பாவாக இருக்கிறீங்க, அம்மாவாக இருக்கிறீங்க, சகோதரனாக இருக்கீங்க, சகோதரியாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க பணம் கொடுக்கறது மாத்திரம் கிடையாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் கூட நடக்கிறீங்களா? நடக்கிறதுனா என்ன தெரியுங்களா தம்பி? ஏன் நடக்கிறத பற்றி எல்லா நாளும் நான் நடக்கிறது என்பது வாழ்கிற வாழ்க்கை இல்லையா? நடப்பது என்பது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பகுதி. ஒவ்வொரு நாள் நான் எப்படிப்பட்ட மகளாக வாழ்ந்துட்டுருக்கேன், கடவுள் உங்களை பார்த்துட்ருக்கார். உங்கள் மனைவிக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி கணவன் நல்லபடியாக, கணவன் சொல்கிறதுக்கு முன்னாடி மனைவி நல்லபடியாக, பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அம்மா கடவுளோடு நடக்கணும். யூ கேனாட் லீட் யுவர் சில்ட்ரன் வேர் யூ ஹேவ் நாட் வாக் பிஃபோர் யுவர் செல்ஃப். சில வேலைகளை என் பிள்ளையை நான் நாளையே நடத்த முடியாது, நான் அதுக்கு முன்னாடி நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன்னா வாழாமல் இருப்பேன்னா. நான் இப்போ தான் சொன்னேன், முதல்ல நான் நினைக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா கல்யாணம் ஆன பிறகு அது முன்னாடி சிகரெட் பிடிப்பார். கல்யாணம் ஆகி பிள்ளைக்கு பிறந்த உடனே டக்குன்னு விட்டுட்டார். ஏன் விட்டுட்டார்? என் பிள்ளை அப்படி செய்யக்கூடாது. அப்போ நான் கரெக்டாக நடந்தால் தான் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதே போல் என் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சபை வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் மற்றவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். If a lamp has no oil, it cannot give light. ஒரு வெளிச்சத்துக்கு, ஒரு விளக்குக்கு இல்லை எண்ணெய் இல்லைன்னா எப்படி வெளிச்சம் தர முடியாதோ, அதே போல் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு சரியாக இல்லைன்னா நான் இந்த திருச்சபையை ஆண்டவருக்கு பிரியமாக வழி நடத்த முடியாது. எனவே உங்கள் ஊழியத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, இங்கே அதை தான் சொல்கிறாரு. நீ உங்களை குறித்து என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறார். அது மாத்திரம் கிடையாது. 2வது பி வாசிங்கப்பா. என்னது வாசிப்போம்? 2வது பகுதி, தேவன் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட 2வது இந்த சபை யாருடையது? சபைப்பா, சபையை ஆண்டவருடைய சபை. இந்த சபை என்னது? சபைன்னு சொல்ல, சபை எப்படின்னு கேட்டால் என்ன சொன்னு கேட்டிங்கன்னா, மந்தையை என்ன போட்டிருக்கு? மந்தைன்னு போட்டிருக்கு. மந்தைன்னா என்னப்பா? ஃப்ளாக். இங்கிலீஷில் ஃப்ளாக்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் போட்டிருக்கான். எங்கள் விசுவாசிகளை எதுக்கு அடையாளப்படுத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேய்ப்பனுக்கு அடையாளமாக. விசுவாசி யாருக்கு? ஒரு ஆட்டுக்குட்டி இருக்காங்கல்ல, மந்தையில் யார் இருப்பா?
ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கெல்லாம் என்ன அடையாளம்னு கேட்டால் வேதத்தின் அடிப்படையில் நாம் எல்லாம் ஆட்டுக்குட்டிகளை போல ஆண்டவர் வழி நடத்திட்டுருக்காரு. அவரோட மந்தை மேய்ப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஷெப்பர்டிங் மீன்ஸ் என்ன செய்யணுமா? நோயிங் த பீப்புள். ஒவ்வொரு விசுவாசி பேரும் தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொருவர்ட்டையும் தெரியணும். ஊழியக்காரன் வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போய் உட்காந்துடக்கூடாது. மக்களோட என்னால் தான் நல்ல கவனமாக கவனிச்சிங்கன்னா, நான் விட்டுட்டு வேகமாக கொண்டு பைபிள் வச்சுட்டு குடுக்குடுன்னு கீழே ஓடி போயிடுவேன். யாரை பார்க்கணும்? எல்லா மக்களையும் நான் சந்திக்கணும், பேசணும். யாராச்சும் முன்னாடி எந்திரிச்சு சொல்லாமல் போயிட்டாங்கன்னு நான் கூப்பிடுவேன், என்னாச்சு போயிட்டீங்கன்னு. உங்கள் ஊழியக்காரருக்கு உங்களை உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இருக்காயா? உங்களுக்கு தெரியுமாயா? ரெண்டாவது, ப்ரே ஃபார் தேம். உங்களுக்காக ஜெபிக்கணும். மூணாவது என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிரச்சனைகளை கேட்கணும். நாலாவது என்ன பண்ணணும்? உங்களை சரியான விதத்தில் அற்புதமாக உங்களை வழி நடத்தணும். அது மாத்திரம் சில வேலைகளில் பலகீனமாக இருப்பாங்க, சுகவீனமாக இருப்பாங்க, அவங்கள உற்சாகப்படுத்தணும். அதுதான் நல்ல ஊழியக்காரன், நல்ல மேய்ப்பன் இல்லைம்மா? சில வேலைகள் தவறு செய்யும்போது அன்போடு கண்டிக்கணும். தப்பு, இது செய்யாத. இப்போ சின்ன பையங்க இருக்காங்க, தப்பத்தானா அவனை கண்டிக்கணும். அப்படி தானே அப்பா அம்மா செய்கிறாங்க. அதே போல் தான் நானும் நீங்களும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் விசாரித்து, ஒருத்தர் கஷ்டப்படும் போது, ஒருத்தரோட விசுவாசத்தில் பலகீனமாக இருக்கும்போது, அல்லது என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு, சில பலகீனமானவங்க வருவாங்க, ஏழைகள் வருவாங்க, கஷ்டப்படுறவங்க வருவாங்க. நம்மெல்லாம் ஆண்டோட குடும்பத்தில் இருக்கிறோம். ஒருத்தரும் இந்த சபையில் தனிப்பட்டவங்க விட்டு கைவிடப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பேசணும். ஈவன் சின்ன குழந்தைங்க கூட பல வேலையை நம்ம சின்ன பிள்ளைங்களை விட்டுடுறோம், வாலி பிள்ளைகளை பேச மாட்டுறோம். எல்லாரும் பேசணும். நம்ம தெரிஞ்சவங்க மட்டும் பேசக்கூடாது. விசேஷமாக ஊழியக்காரன் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரையும் கவனிக்கணும். என்ன, யார் வர்றா, யார் போகிறா, வீட்டுக்குள்ளே யாராவது வந்து விட்டுருவோமா? நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாரையும் பார்த்து நம்ம விசாரிக்கணும், அன்பு செலுத்தணும். அதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். மூணாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபீட் த சர்ச். என்ன பண்ணணுமா? மந்தைகளை என்ன செய்யணுமா? உங்கள் சம்பாதி கொண்டு மேய்ப்பதற்கு என்ன செஞ்ச வாசிங்க 22வது வசனம். இதில் வந்து அதுக்கு வாசிங்க தொடர்ந்து. வரும். இங்கே என்ன சொல்லியிருக்க? மேய்ப்பதற்கு அல்லது போஷிப்பதற்கு கண்காணிக்க வைத்து என்ன செய்யறான்னு கேட்டான். மேய் பண்ண ஃபீட்னா என்ன? இங்கிலீஷில் வார்த்தை போட்டிருக்குது போஷிக்கணும்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் இந்த வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, இந்த திருச்சபைன்ற மக்களாக ஆண்டோடைய சபையாக இருக்கிறதுனால, இந்த சபையை அவருடைய சபையாக இருக்கிறதுனால, அவர் வைத்த மந்தைக்கு நம்ம அடுத்த வேலை, மேய்ப்போட வேலை என்னென்னா போஷிக்கிறது. என்ன பண்ணணும்ப்பா? என்னத்தை போஷிக்கிறது? எதை கொடுக்கணும் இந்த சபையில் போஷிக்கிறது? அவரோட வார்த்தையை போதிக்கணும். என்னது போதிக்கணும்? அவரோட வசனத்தை கிரமமாக கருத்தாக போதிக்கணும். சில வேலைகளில் போர் அடிக்க தான் செய்யும், பரவாயில்ல. ஆனால் அதனால பொழுதுபோக்கலாமா? அல்ல சொந்த கருத்தை பேசலாமா? அதை விட்டுட்டு ஆரோக்கியமான உபதேசத்தை நம்ம பேசணும். அந்த வார்த்தை தான் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கும். விசேஷமாக இன்னும் ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறேன். இந்த வேத வசனத்தை இந்த உலகத்தில் வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. யூடியூப்பை திறந்தாலும் மற்ற காரியங்கள் நிறையா வரும். உங்களுக்கு ஆண்டோடைய வேத வசனத்தை கருத்தாக போதிக்கிற ஒரு இடம் எங்கே இருக்குன்னு கேட்டால், அதுதான் ஆண்டோடைய பிள்ளைகள் வருகிற இந்த இடம். அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆராதனைகளையும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான பகுதி எங்கே இருக்குது? வேதத்தை போதிக்கிறது இல்லையா? ஆக சபை ஊழியக்காரர் என்ன செய்யணும்? கருத்தாக போதிச்சு கொடுக்கணும். நீங்களும் கருத்தாக கற்றுக்கொள்ளணும். வருகிற காலம் இந்த இப்போ உடனே நமக்கு புரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே கேட்குறது வந்து என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாச்சும் தேவையான இடத்துல பயன்படும். சரிதானே? ஆக இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், சில வேலைகளில் பல சபைகள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வைப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் வைக்கிறோம், இந்த ப்ரோக்ராம் வைக்கிறோம், அங்கே ஆடுறோம், இங்கே ஆடுறோம். வேதத்தை சரியாக போதிக்க மாட்டாங்க. நிகழ்ச்சிகள் வச்சுட்டே இருப்பாங்க. வேதத்தை போதிக்கிறாங்களா சபைகளில்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றீங்களா? இன்றைக்கி நிறைய சபை மக்களை நான் பார்த்துருக்கிறேன், கேட்டுருக்கிறேன். பாட தெரியும், ஜெபிக்க தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் வேதம் மட்டும் தெரியாது. கேட்டிருக்கீங்களா?
வேத கருத்துக்கள் தெரியாது, வேத போதிக்கிறது கிடையாது, சத்தியத்தை சத்தியமாக கற்றுக்கொள்ள கிடையல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐயா கதையாக பேசுகிறாரு, அந்த கதை இந்த கதை அந்த கதை எந்த கதையாக பேசிகிட்டு இருக்கிறாரு. நமக்கு அந்த கதைகள்லாம் ரொம்ப பிடிக்குது இல்லையா? பிடிக்குதா இல்லையா? ஆமாம், ரொம்ப பிடிக்குது. ஆனால் நல்லது இல்லையா? இல்லை. எனவே நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் ஏசாமி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனம் வாசிப்போம். அது யோவான் 21வது அதிகாரம் 15லேருந்து 17 வசனம் வாசிக்கலாம் வேகமாக கிட்டுன்னு. முதலாவது அதிகாரம் யோவான் 21. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா என்றார். அதற்கு ஆம் ஆண்டவரே என்றான். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அடுத்து 16வது 2ஆம் தவறும் நோக்கி, சீமோனே அன்பாய் இருக்கிறாயா? அறிவீர் என்றான். மேய்ப்பாய் கண்டார். மேய்ப்பாயாக என்ன அர்த்தம்னு கேட்டால், வேதத்தின் அடிப்படையில் அவர்களை போஷிச்சு வழி நடத்தணும். எனவே நானும் நீங்களும் இந்த நல்ல வேலையில் டோன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் சண்டே சர்மன், ஃபீட் யுவர் செல்ஃப் டெய்லி. சில வேலைகளை நாம் யாவரும் ஞாயிற்றுக்கிழமை மாறு வருகிறோம், ஐயா பேசுகிறாரு, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்குறோம், அது போதும்னு நான் போயிடக்கூடாது. வாரம் முழுவதும் வேதத்தை வாசிக்கணும். வேத புத்தகம் இல்லைன்னா வாங்க, நான் பைபிள் தர்றேன், வீட்டில் போங்க, கிரமமாக வாசிங்க, நான் வந்து கற்றுத்தரேன். அது மாத்திரம் கிடையாது, ரெகுலராக நம்ம ஜெபிக்கணும். வேதத்தை நம்ம கூடி ஜெபிக்கிறது வேதத்தை கற்றுக்கொள்ள ஒரு பகுதி, நம்ம சில வேலைக்கு கூடி ஜெபிக்கிறது இன்னொரு விதம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் வீட்டில் இருக்கும்போது 6 நாள் வீட்டில் இருக்கிறோம், வெவ்வேறு நிலைகளில் வேலை பார்க்குறோம், கையில் பைபிள் எடுத்து வச்சுக்கணும், நம்ம பேக்கில் எப்போ டைம் இருக்கோ எடுத்து வாசிக்கணும். அப்புறம் சின்ன ஜெபம், ஆண்டவரே இந்த நாள் எங்களை வழி நடத்துங்க. காலையில் எந்திரிக்கும் போது வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. சாயங்காலம் வரும்போது நைட்டு பைபிளை தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து வாசிங்க, ஒரு அதிகாரம் 2 அதிகாரம். அப்புறம் ஜெபிங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னு சொல்லி ஜெபிக்க பாருங்கள். அது ரொம்ப முக்கியமானது. என்னென்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச மட்டும் வேதத்தை நாங்கள் போதிக்கும் போது அல்லது ஜெபிக்கும் போது கூடி வரும்போது வாய்ப்பு கிடைச்சி நான் வரப்பார். இந்த நாளில் ஜூமில் தான் நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரேயருக்கு. நீங்கள் நல்லா வளரணும்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் தொடர்ந்து போதிக்கப்பட்டிருக்கணும். சில வேலைகள் வருஷக்கணக்கில் சபைக்கு வந்திருக்கிறோம், வேதம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிற சபையில் வேதம் என்ன சொல்லுது தெரியல. ஏன் நான் கருத்தை வாசிக்கல, கற்றுக்கொள்ளலை. எனவே நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அப்போ அதை கற்றுக்கொண்ட பிறகு அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? நான் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காருமிடத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா. இதெல்லாம் மனசில் இருக்குன்னு சொன்னால், இப்போ யார் வர்றா யார் வரல, எது சரி எது தவறு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோர்ந்து போய் இருக்கிறீங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என் வானத்தின் பூமி உண்டாக்கல கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து சத்தியத்தை என்ன வசனம் தெரிஞ்சால் என்ன செஞ்சிடும்? அப்போ அந்த வேதம் எனக்குள்ளே இருக்கும்போது கையில் பைபிள் இல்லைன்னா கூட போராட்டம் வரும், பிரச்சனை வரும், மனபாரம் வரும், என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஆண்டோட வார்த்தை எனக்கு வெளிப்படும், ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். அப்புறம் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னால் முடியாது சுவாமி. நான் சின்ன வயசில் வீட்டில் விட்டு நான் 14 வயசுக்கு விட்டு வந்துட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்று மட்டும்தான் தெரியும். ஒன்று வேத வசனத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம், ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கே போனாலும் ஜெபிப்போம். வேலைக்கு போனால், இன்டர்வியூக்கு போனால், கஷ்டமான சூழ்நிலை, பரீட்சைக்கு போனால், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து தான் இருந்துச்சு எங்கள்கிட்ட. கடவுள்கிட்ட ஒருத்தர் தான், மற்ற எவனும் கொடுக்க மாட்டான், கேட்க மாட்டான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை செய்ய போயிடும். ஆண்டவர் நிச்சயமாக வழி நடத்துவார் உங்களை. ஆக இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கார 29-30 மறுபடியும் வாசிச்சிடலாம். ஆக ப்ரொடெக்ட் த சர்ச், இந்த சபையை பாதுகாக்கணும். வாசிப்போம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் இழுத்து கொண்டு
அது மாத்திரம் கிடையாது, சில வேலைகளில் தவறானவர்கள் வருவாங்க சபைக்குள்ளே. இன்றைக்கி நல்ல வேலை, இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இந்த சபைக்கு வருகிறீங்க, மற்ற திருச்சபை மக்கள் சில அங்கே போவோம். நல்ல வேலை இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த காலங்களில் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, தவறானவங்க வருவாங்கன்னு அவர் என்ன செய்கிறார், எச்சரிக்கிறது மாத்திரம் இல்லாமல் எங்கேருந்து வருவாங்களாம், 2 விதமான, ஒன்று சபைக்கு வெளியிலேருந்து வருவாங்க, சம்டைம் இன்சைடுன்னு சொல்லுவாங்க, உள்ளேருந்து கூட சிலர் வருவாங்க, உள்ளுக்குள்ளேயே சிலர் தப்பாக போதிப்பாங்க. ஆக நான் கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல, உள்ளேருந்து வெளியிலேருந்து வரும்போது ஓரளவுக்கு கவனமாக இருக்க முடியும், ஆனால் உள்ளேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், ஹவு ப்ரொடெக்ட் டீச்சிங் ட்ரூத் கிளியர்லி. ஒவ்வொரு ஊழியக்காரனும் விசுவாசிகள், விசேஷமாக நம்ம கற்றுக்கொள்கிற பிள்ளைங்க, தலைவர்களாக இருக்கிறவங்க, இந்த வேதத்தை சத்தியத்தை சத்தியமாக கற்றுக்கொள்ளணும். கொஞ்சோண்டு பாலில் கொஞ்சம் விஷத்தை ஊற்றுனா பால் நல்லா இருக்குமா? சாப்பாடு உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா? கொஞ்சம் கலந்துக்கலாமா? ஆண்டோட வார்த்தை பால மேலே பரிசுத்தமான இந்த வேத வசனத்தை அப்படியே நம்ம சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், தெளிவாக நம்ம உண்மையை கற்றுக் கொடுக்கணும். அது மாத்திரம் கிடையாது, தவறு செய்யும்பொழுது சரியாக சுட்டி காமிச்சு அவங்கள திருத்தணும் துரிதமாக. அப்புறம் தப்பாக என்ன செய்யணும், எல்லாரோட ஒற்றுமையை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். சண்டை சச்சரவு மனபாரம் சில வேலை இந்த போதனைகள் தவறாக வரும்போது நம்மளோட ஒற்றுமை கலைஞ்சு போயிடும். அன்பான பிள்ளைகளே, எனவே நீங்களும் நான் கவனமாக இருக்கணும். விசேஷமாக இன்றைக்கி நிறையா பேர் ஃபோன் வச்சுருக்கீங்க, என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்டால் நிறையா யூடியூப் ப்ரீச்சர்ஸ், அந்த ஐயா சொல்கிறாரு, இந்த ஐயா சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய சபை, இந்த சபை, அற்புதம் அடையாளம், சினிமா பாட்டு, கூத்து, கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம், என்ன வேணாலும் பண்ணலாம் சபைக்குள்ளே அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் நினைக்கிற என்ன எங்கள் சேர்ச்சில் போர் அடிக்குது, கொஞ்சம் பாட்டெலாம் கொஞ்சம் விடலாமே, அப்படி கொஞ்சம் மியூசிக்லாம் இழுத்து போட்டு அடிக்கலாமே, கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் போட்டு விடலாமே நீங்கள் நினைப்பீங்க. தயவு செய்து கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நிறையா பேர் வேதத்தை கண்ணை மூடிக்கிட்டு கண்டதெல்லாம் ப்ராஃபெசின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க பேச முயற்சி செய்வாங்க. வேதத்தை சொல்லாதவன் எவன் வேதத்திலேருந்து கரெக்டாக பேசலையோ நீங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், தப்பான விதத்தில் போயிடுவீங்க. விசேஷமாக பைபிளில் அப்பப்போ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது, நிறையா கண்ட செய்தி உள்ளே வருது. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாட்ஸ்அப்பில் நிறைய செய்தி வந்துடும். என்னென்னு கேட்டால் ஊர்காடை நடக்கல அனுப்பி விட்டுருப்பாங்க. இவங்க மாற்றி அனுப்புறது, உண்மையாக பொய்யான்னு ஒன்றும் தெரியாது, சத்தியம் என்னன்னு தெரியாது, எவன் சொன்னாலும் நம்புறது. ஜாக்கிரதையாக இருக்கணும். விசேஷமாக குரூப் டீச்சிங், எக்ஸ்ட்ரா ரெவலேஷன், ஃபீல் குட் ரிலிஜன், சில வேலைகளை நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் அந்த. எனவே நம்ம அதில் எல்லாம் ஜாக்கிரதையாயிரும். எனக்கு நாட் எவ்ரி திங் சவுண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிப்ளிக்கல். எனவே நீ வேதத்தை வாசிக்கும் போது வேத சத்தியம், ஆனால் அந்த மாதிரி வெளியில் வர்ற யூடியூப்பில் வர்றதோ வாட்ஸ்அப்பில் வர்றதோ அதெல்லாம் உண்மையானு தெரியாது, சத்தியமானு தெரியாது. விசேஷமாக அது சில வேலைகளை வேதத்துக்கு விரோதமானது அநேக நேரங்களில். எனவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்தியம் தெரிஞ்சால் மட்டும்தான் அது தவறா சரியானு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனவே 31வது வசனம் மறுபடியும் வாசிச்சிடலாம், கடைசி வாசனம். ஆனபடியால் கண்ணீரோடு வந்ததை. எனவே நான் பவுல் அங்கே என்ன பண்ணினாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கவனமாக எப்படி கண்ணீர் என்ன இடைவிடாது எப்படி இருக்குமா, எப்போம்மா எப்படி இருந்தாரா, இடைவிடாமல் எப்படி பார்த்தாரா, கண்காணித்தவர் வந்ததை பாருங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுறார், ப்ரே பண்ணுறார், ஜெபிக்கிறாரு, கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. ட்ரூ லீடர்ஸ் நாட் ஓன்லி ப்ரீச்சர்ஸ், he weeps and prays and suffer for the church. இந்த சபைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த சபைக்காக கண்ணீர் விடுறான், ஜெபிக்கிறான், அந்த சபைக்காக பிரயாசப்பட்டு என்ன செய்கிறான், இன்னும் சொல்லாமல் கஷ்டப்படுகிறான். சஃபர்னா என்ன, தியாகத்தோடு இருக்கிறான். இந்த சபையில் ஆண்டோட கிருபையாக பல வேலைகளில் என்ன செய்யணுங்க, எவ்வளோ தான் நம்ம நல்லா செஞ்சாலும் என்ன சபையில் என்ன செய்யலை, வர்றாங்க போகிறாங்க, யார்ட்டையும் பணங்க ஒன்றும் இல்லை, வசனத்தை உண்மையாக போதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன நடக்குது, பொய்யான திருச்சபைகளில் என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துருக்கு. சபைகள் இங்கே எப்படி இல்லை மக்கள், ஆனால் நம்ம என்ன செய்கிறது இல்லை, தொடர்ந்து ஜபிக்கிறோம். நான் விசேஷமாக என்னோடய ஜபம் இப்போ தான் தம்பி ஜோஷா வந்திருக்கார் நம்மக்கிட்ட. இதுக்கு முன்னாடியே பெரிய ஆளும் கிடையாது, நான் சனிக்கிழமை வருவேன், உட்காருவேன், ஜபிப்பேன். இப்போது உங்களுக்காக ஜபிக்கிறேன், ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்க விரும்புகிறேன், எல்லாரையும் கூப்பிட்டு பேச விரும்புகிறேன், உங்களை பார்க்க விரும்புகிறேன், ஜபிக்க விரும்புகிறேன். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜபங்களை அனுப்பி விடுங்கப்பா, நம்ம ஜபிப்போம், உங்களை பார்க்கப்பா சொல்ல முயற்சி செய்கிறோம். ஒரு நல்ல ஊழியக்காரன் யாருன்னு கேட்டால் உங்களுக்காக ஜபிக்கணும், உங்களுக்காக கண்ணீர் விடணும், உங்களுக்காக அவன் பிரயாசப்படுகிறவனாய் காணப்படணும். ஸோ ப்ரே ஃபார் யுவர் ஹெல்த். எனவே நம்முடைய வேலை எப்படி ரொம்ப ஈஸியாக இல்லை. இன்றைக்கி கூட நான் ஒரு சகோதரி சொல்லும்போது, உங்களுக்குன்னா ஒரு குடும்பம் தான் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க சொந்தக்காரங்க, சும்மா சபையில் இருக்கவங்க எல்லோரும் என் சொந்தக்காரங்க.
ஒவ்வொரு பிரச்சனையும் ஒருத்தன் வந்து சொல்லிட்டானா அவன் பிரச்சனையெல்லாம் என் பிரச்சனையாக மாறிடும். பாவமே, ஐயோ இந்த பையன் இப்படி கஷ்டப்படுறானே. சில பிள்ளைங்க கல்யாணம் ஆகலைன்னு அதை பார்த்தா எனக்கு கஷ்டம். சில பேருக்கு வேலை இல்லைன்னா அதுக்கு கஷ்டம். பிள்ளைங்களை வீட்டில் பிரச்சனைனா அது ஒரு பிரச்சனை. அத்தனை பேரையும் நான் கேட்டுட்டு பிறகு என் மனசில் என்ன வந்துடும், அந்த பிரச்சனைனா அவங்க பிரச்சனை கிடையாது, அது என் பிரச்சனையாக உடனே மாறிடும். அப்புறம் அந்த பிரச்சனை எனக்கு கொஞ்ச நாள் அது தூங்கும்லாம் அதை தான் யோசிச்சுட்டே இருப்பேன் நான். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வராது. இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களும் இங்கே 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டேல, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகளையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்களுக்கு பாரப்படும். எனவே நான் இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த ஊழியக்காரனை கொஞ்சம் பாதுகாத்துக்கங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன இருக்குது, குடும்பம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஆக கடைசியை முடிக்க விரும்புகிறேன் நான். why elders responsible so serious? எனவே ஊழியர்களுடைய முக்கியமான, மூப்பர்களுடைய முக்கியமான பொறுப்பு ஏன் ரொம்ப கவனமாக இருக்குன்னு கேட்டால், அந்த சபை யாருடைய சபைனா இயேசு கிறிஸ்துடைய திருச்சபை. அதான் 2:28 என்ன வாங்கினார், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் சம்பாதிச்சிருக்கிறார். என்னமா செஞ்சுருக்காரு, அது ரொம்ப இலவசமான குறைவான சபை. சபை யார் எவ்வளோ விலையேற பெற்றதுயா, இந்த உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஆண்டவர் என்ன செய்கிறார், தம்முடைய ஜீவனை கொடுத்து பெற்றிருக்கிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. சில பொருள் சாதாரணமாக வரும், ஈஸி சில, அதனால நம்ம தூக்கி போட்டுருவோம், மதிக்க மாட்டோம். இது ஜீவனை கொடுத்து பெற்றது, ரத்தத்தை கொடுத்து அவர் தம்முடைய ஜீவனை உயிரை கொடுத்துருக்கிறார். எனவே நமக்கு பார்க்குறவங்க எப்படி பாதுகாக்கணும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டோட ரத்தத்தால் கழுவப்பட்ட சபை மக்கள். எனவே நான் கருத்தாக இருந்து பாதுகாக்கணும். அதுதான் இந்த வேதம் சொல்லுது. எனவே நமக்கு சொல்லுகிற ஒரு சில உதாரணத்தை நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் வந்து இப்போ உட்காந்துருக்க மூப்பர்களாக இல்லாமல் இருப்பீங்க. சில வேலைகள் ஒரு நாள் நீங்கள் ஒரு சபையை நடத்த வேண்டிய இடத்துல, அல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துகிற இடத்துல, இப்போ நீங்கள் எல்லாருமே தலைவராக இருக்கீங்க. உங்கள் வீட்டை கடவுளுக்கு பிரியமாக நடத்தணும். உங்கள் வீடு, உங்கள் குழந்தைங்க, உங்களோட கூட இருக்க விசுவாச பிள்ளைங்க, உங்கள் சகோதரர்கள், மூத்தவங்க, சின்னவங்க இருக்கிறாங்க, எல்லாரையும் ஆண்டவருக்கு பிரியமாக நடத்தணும். இன்றைக்கே நம்ம தொடங்கணும் இந்த வாக் வித் காட் பர்சனலி. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கணும், கரிசனையாக காணப்படணும். என்ன செய்யணும், ஃபீட் த வேர்ட். என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும், கிரமமாக கற்றுக்கொண்டு வளரணும். நீங்கள் ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ப்ரொடெக்ட் யுவர் ஃபெய்த். விசேஷமாக உங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க உங்கள் விசுவாசத்தை. ஏன்னு கேட்டால், இங்கே சில பிள்ளைங்க வருவாங்க, திடீர்னு ஒரு பையன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளை என்ன செய்கிறான், விசுவாசத்தை விட்டு வெளியில் போல ஏன்னா ஒரு தவறான விசுவாசத்தில் போயிட்டான், கீழ்ப்படியில். ஆக கடைசியில் ஒரே ஒரு கார். இந்த மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன செய்வாங்கன்னா, ஆடுகளை எப்படி பாதுகாக்கிறது, how do you protect your sheep from wolves அப்படின்னு ஒரு ஷெப்பர்டை பார்த்து, ஒரு மேய்ப்பனை பார்த்து கேட்டாங்களாம், எப்படி நீங்கள் உங்கள் ஆடுகளெல்லாம் பத்திரமா பாதுகாத்து கொள்வீங்க. அப்போ அந்த மேய்ப்பர் சொன்னான்னா, ஸ்டே க்ளோஸ் டு தெம், த wolf attacks when the shepherd is far. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எப்போ அந்த ஆட்டுக்குட்டியை அந்த ஓனை வந்து அட்டாக் பண்ணணுன்னா எப்போ மேய்ப்பன் இல்லையோ, அப்போ அதனால மேய்ப்பன் என்ன யார் கூட இருக்கணும், ஆட்டுக்குட்டி கூடயே இருப்பான்னா யார் வராது, ஆடு வராது. அது இன்னொரு விதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், யார் கூடவே இருக்கணும், மேய்ப்பன் கூட இருக்கணும். நீங்கள் மேய்ப்பனை விட்டு போனீங்கன்னா என்ன ஆயிரும், நீங்கள் தான் ஆபத்தில். சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கோழி குஞ்செல்லாம் அப்படியே என்ன செஞ்சோம், மேய்ஞ்சிட்ருக்கோம், சின்ன குஞ்சா. உடனே அம்மா ஒரு சவுண்டு போடும், கொக்கு ஒரு சவுண்டு போட்ட உடனே என்ன செஞ்சிடும், குறுக்குன்னு ஓடி வரும். எனக்கு தெரியாது அப்போல்லாம், என்னடா ஓடி வருதுன்னு, என்னன்னு என்ன வருது, யார் வர்றா இப்போது, பருந்து வருது. அம்மா சவுண்ட் போட்டோன்னு இதை என்ன செஞ்சிடும், உள்ளே வந்து கதை ரெக்கைக்குள்ளே வந்துட்டு எட்டி கூட பார்க்கும். பழைய பார்த்துருக்கீங்களா, அம்மா கூட இருந்தீங்கன்னா பாதுகாப்பு. சபைக்குள்ளே இருக்கும்போது நல்ல ஊழியக்காரர் இருக்கணும், நல்ல தலைவன் இருக்கணும், நல்ல மூப்பன் இருக்கணும், பெருமை பிடிச்சவனாக இருக்கக்கூடாது, கடவுள் பிரியமாக இருக்கணும், உங்கள் பணத்தால் வாழக்கூடாது, ஆண்டவர் கொடுத்தா வாழணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அவங்களுக்கு ஜெபிக்கணும், அந்த ஊழியக்காரர் உங்களுக்கு ஜெபிக்கணும். அது ஆரோக்கியமான சபை. தங்க வேணாம், வெள்ளி வேணாம், பொண்ணு வேணாம், ஆண்டோட கிருபை இருக்கும். ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். உங்கள் ஊழியக்காரனை நீங்கள் விசுவாசிக்கணும், அவர் கூட வரணும், போகணும். நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த நம்முடைய தேவனுக்கு உண்மையாக காணப்படணும். வாங்க நம்ம எல்லாம் கண்ண மூடி ஜெபிக்க போகிறோம். Similarly, when elder close to church is safe. When believers are stay close to Christ, our souls are safe. எப்படி ஊழியக்காரன் பக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய பாதுகாப்பாக இருக்குமோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் நம்ம காணப்படுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாங்க தம்பி.